أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة. الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடையின் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா ஒரு தூய்மையான ஒரு தெளிவான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கம்தான் நம்மை நரகை விட்டும் பாதுகாத்து சுவர்க்கம் வரையும் கொண்டு சேர்க்கக்கூடியது. இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் முறையாக சரியாக பின்பற்ற தவறிவிட்டார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் தடுக்கப்பட்டு ஒதுங்குகின்ற இடம் நரகமாக அமைந்துவிடப் போகின்றது. அதனால் இந்த மார்க்கத்தை முழுமையாகவும் சரியாகவும் பின்பற்ற வேண்டும் என்பது நமக்கிடப்பட்ட கட்டளையாக இருக்கின்றது. திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 208வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. மூமின்களே, நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்வாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இங்கு அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்று எதை சொல்லுகிறான் என்றால், மார்க்கத்திலே நமக்கு சௌகரியமான ஒரு சிலதை பின்பற்றி கொண்டு எடுத்துக்கொண்டு நமக்கு கஷ்டமான சிரமமான சில விஷயங்களை விட்டு விடுவது இருக்கின்றதே,
இதுதான் ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அல்லாஹு தாலா இந்த பழக்கம் யாரிடத்திலே இருக்கின்றது என்றால் யூத கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கின்ற ஒரு பழக்கம் தான் இது. அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தாலா கடுமையான எச்சரிக்கையான ஒரு வசனத்தை திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்பத்துமினூன பிபஅதில் கிதாபி வத்தக்ஃபுரூன பிபஅத், நீங்கள் வேதத்தில் சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றும் சிலதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ஸாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அஸாப். இவ்வாறு யாரெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழிவும் மறு உலகத்திலே கடுமையான வேதனையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? மார்க்கத்தில் நமது சௌகரியத்துக்கே தளவு எடுத்துக்கொண்டு நமக்கு சிரமமான கஷ்டமானவைகளை விட்டு விடுகின்ற பழக்கம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை செய்கின்றான். அதனால் மார்க்கத்திலே இலகுவானது கஷ்டமானது என்பது கிடையாது. எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற வேண்டும், முழுமையாக பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தில் பூரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடைமுறை அப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற அந்த நடைமுறை சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. சஹாபாக்கள் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். மார்க்கத்தை பின்பற்றுகின்ற இடத்திலே அவர்கள் தாய் தந்தை குடும்பம் சொந்த பந்தம் என்ற எதையும் பார்க்க மாட்டார்கள். அவை அனைத்துக்கும் அப்பால் இருந்துதான் மார்க்கத்தை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நமது மக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஷிர்க்குகள் பித்அத்துகள் செய்கின்ற மக்களோடு சேர்ந்து போகிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது உதவி கேட்டால் அதையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே தன்னை பற்றி அவர்கள் பறைசாற்றிக் கொள்ளும் போது நான் குர்ஆன் ஹதீஸ், நான் ஷிர்க்கு செய்வதில்லை, நான் பித்அத்து செய்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் செய்கின்றவருக்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள், உதவி உபகாரங்கள் செய்கின்றார்கள், அவரோடு சேர்ந்து நடந்து கொள்கின்றார்கள். இந்த பழக்கம் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அதனால்தான் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினான். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அந்த வழிமுறை எந்த அளவுக்கு நமக்கு முன்மாதிரி என்று சொன்னார். அதாவது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய போதனை செய்கின்ற அந்த ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காலத்திலே கணவன் இஸ்லாத்திலே இருப்பார், மனைவிக்கு சொல்ல மாட்டார். மனைவி இஸ்லாத்திலே இருப்பார், கணவனுக்கு சொல்ல மாட்டார். தந்தை இஸ்லாத்திலே இருப்பார், தாய்க்கு சொல்ல மாட்டார். பிள்ளைகள் இஸ்லாத்திலே இருப்பார்கள், பெற்றோர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அப்படி மறைத்துக் கொண்டு, ஈமானை மறைத்துக் கொண்டு அச்சத்தோடு வாழ்ந்த ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அப்படியான அந்த காலகட்டத்திலே இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய தாய் ஷிர்க்கிலே பிடிவாதமான ஒரு பெண். அவர்கள் பாரம்பரியமான அந்த மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதிலே ஒரு பிடிவாதமான ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள். தாய்க்கு தெரியாமல் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தில இருக்கின்ற அந்த காலகட்டம், இந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நாம அடையாளம் தெரிஞ்சிடும். ஐங்கால தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு போனா அடையாளம் தெரிஞ்சிடும், இவர் முஸ்லிம் தான். ஆனா இஸ்லாத்தின் நபிகளுடைய ஆரம்ப காலகட்டம் இருக்கின்றது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வெளியே விளங்காது. காரணம் என்ன? தொழுகை கடமையாக்கப்படாத காலம். அந்த காலத்துல ஐவேளை தொழுகை எல்லாம் கிடையாது. கொள்கையில் உறுதியாக இருப்பது மட்டும்தான் அன்றைக்கு தேவையாக இருந்தது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே சஹாபிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற
இந்த செய்தி சில நாட்களுக்கு பின்னால தாய்க்கு தெரிய வருகிறது. தெரிய வந்த உடனே தாய் அந்த மகனை பார்த்து ஒரு நாள் சொல்லுகிறான், பாரம்பரியமாக மூதாதைகளுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றி வந்த எங்களுக்கு மத்தியில இந்த முகம்மது கொண்டு வந்திருக்கின்ற புதிய மார்க்கம் சரி வராது, இதை நீ விட்டுவிட வேண்டும். ஒரு முறை, இரண்டு முறை, பல முறை சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்கள் விட்டு விடுவதாக இல்லை. ஒரு நாள் அந்த தாய் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன? நான், அதாவது மகன் சாதரி அல்லாஹ்வு வீட்டுக்கு வரும் வரை காத்து கொண்டிருந்தான். வந்து வீட்டுக்கு வந்த உடனே மகனை பார்த்து சொல்கிறார், மகனே, நான் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவு கேட்கிறார். அதாவது நீ இந்த முகம்மதுடைய வழிமுறையை விட்டு விடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் உண்ணவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன், பசியோடும் தாகத்தோடும் இருப்பேன். அதே நிலைமையில் எனக்கு மரணம் வந்தாலும் மரணித்து விடுவேன். அப்படி மரணித்ததற்கு பின்னால மக்களுக்கு மத்தியில இழிவான பேர் கேட்க போறது நீதான். ஏன்? தாயை கொன்றவனே என்று உனக்கு மக்கள் சொல்ல போகிறார்கள் என்று சொல்ல, மகன் அதை காது கெடுக்கவே இல்லை, கணக்கெடுக்கவே இல்லை, அப்படியே விட்டு விட்டார். இப்படி தாய் உண்ணாமல் பருகாமல் அப்படியே நிற்கா. ஒரு நாள் முடிஞ்சு விட்டது, 2 நாள் கழிந்து விடுகிறது. 3வது நாள் ஆகும் போது அவர் உயிருக்கு தள்ளாடுகின்ற நிலைமை, பேசவும் முடியாது, படுத்த படுக்கை. இப்பொழுது சாத் ரலியல்லாஹு அவர்கள் தாயுடைய காதுக்கு பக்கத்துல போய் அப்படி வாய கிட்ட கொண்டு வைத்து சொன்னார்கள், தாயே, அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இயற்கையாக ஒரு உயிர் தான் கொடுத்திருக்கிறான். ஒரு முறை உயிர் போனால் இறந்து விடுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்ன உதாரணம் தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா 100 உயிர்களை தந்திருந்து 99 உயிர்களும் இதே பிடிவாதத்திலே உங்களை விட்டு பிரிந்து சென்று 100வது உயிர் பிரிகின்ற காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருந்தாலும் எனது உறுதியிலிருந்து நான் தளர மாட்டேன் சொன்னா தாய்க்கு விளங்கி போனது. இனி நான் பட்டினியோடு சாகுவதை தவிர வேறு ஒன்று நடக்காது என்று சொல்லி சைக்கிணையாக மகனிடத்திலிருந்து அவர் தண்ணீரை கேட்டு குடித்துவிட்டு உண்ணவும் பருகவும் அந்த தாய் ஆரம்பித்தார் என்ற இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றா இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எப்படி கபூல் செய்கிறான்? திருமறை குர்ஆன் 13வது அத்தியாயத்தின் 14, 15 வசனங்களை இந்த நிகழ்ச்சிக்காக அல்லாஹ் இறக்குகிறான். எப்படி இறக்குகிறான்? வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைனி அனிஷ்குர்லி வலிவாலிதைக இலையல் மசீர். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, பெற்ற தாயும் தந்தையுமா உதவி செய்ய வேண்டும். ஏன்? அவர்கள் 2 வருடங்கள் அவர்கள் மிக கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தில் சுமந்து அவர்கள் பெற்றெடுத்து 2 வருடங்கள் பாலூட்டி கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அதனால தாய் தந்தை என்று சொன்னால் உதவி உபகாரம் செய்தே ஆக வேண்டும். முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்ல என்றால் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஆனா அடுத்த 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஹுமா. அந்த 2 பேரும் எந்த விதமான அறிவு ஞானமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்குமாறு, இணை கற்பிக்குமாறு உம்மை வற்புறுத்தினால் ஃபலா துத்திஹுமா, அப்போது அந்த 2 பேருக்கும் வழிபடாதே. எதுவரைக்கும் வழிபட வேண்டும்? இந்த உலக காரியங்கள் வரைக்கும் வழிபட வேண்டும். ஆனா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்குமாறு வற்புறுத்தினால் அந்த 2 பேருக்கும் ஒருபோதும் வழிபடக்கூடாது. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா,
உலக காரியங்களில் அவர்களோடு சேர்ந்து செல்லுங்கள். எது உலக காரியம்? தாய்க்கு பசியா, உணவு வாங்கி கொடுங்கள். தாய்க்கு நோயா, மருந்து வாங்கி கொடுங்கள். தாய்க்கு இருக்க இடமில்லையா, அதற்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள். தாய்க்கு அணிய ஆடை இல்லையா, அதை வாங்கி கொடுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் இதெல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனா மார்க்கம் என்று வந்துவிட்டா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்குமாறு அந்த இரண்டு பேரும் கட்டளையிட்டால் பலா துத்தியகுமா, அந்த இரண்டு பேருக்கும் அப்போது வழிபடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இந்த இரண்டு வசனங்களும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறுதியான அந்த ஈமான் இருக்கின்றது, அந்த ஈமானின் காரணமாக அருளப்பட்ட வசனங்களாகத்தான் இந்த வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சஹாபாக்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நினைவு கூர்ந்திருக்கின்றான். அவர்களுடைய நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இடம்பெற செய்திருக்கின்றான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்று பெயர் மட்டும்தான் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் இந்த திருமறை வசனம் இரண்டும் அருளப்பட்டது என்பதை நாம் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களிலே தஃப்சீர்களிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? இன்று இந்த வேறுவலையை பொறுத்தவரையிலே, இந்த தென் மாகாணத்தை பொறுத்தவரையிலே கடந்த காலத்திலே ஷேகுமார்கள் தங்கள்மார்களோடு அவர்கள்தான் தெய்வ பக்தி என்ற அளவுக்கு மக்கள் அவர்களை பூஜித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த பிரதேசத்துக்கு குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான வழிகாட்டல் வந்துவிட்டது. அதற்கு பின்னால் அவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் ஒரு நிர்பந்தம் என்ன? அதாவது மகன் குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறார், தாயும் தந்தையும் ஷிர்க்ல இருக்கிறார்கள், பித்அத்திலே இருக்கிறார்கள். அப்படி அதாவது மனைவி இஸ்லாத்தில் இருக்கிறார், மனைவியுடைய குடும்ப ஷிர்க் பித்அத்திலே இருக்கிறார்கள். அதனால் அந்த தாய் தந்தையுடைய நிகழ்ச்சிகளிலேயோ அந்த மனைவியுடைய குடும்பத்துடைய நிகழ்ச்சிகளிலேயோ நாம் பங்கெடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அப்படி ஏற்பட்டா அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது தாயுடைய உயிர் பிரிய போகின்ற கட்டத்தில் கூட நடைமுறையில் இல்லாத ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் 100 உயிர்களை தந்திருந்து 99 உயிர்களும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று 100வது உயிர் பெறுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய உறுதியிலிருந்து நான் தளர மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த உறுதிதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மனைவியுடைய குடும்பமா, அவர்களுக்கு பசியா, உணவு கொடுப்போம். நோயா, மருந்து வாங்கி கொடுப்போம். வேறு வேறு உலக தேவைகளையா, எல்லாம் கொடுப்போம். ஆனா மார்க்கத்திலே சமரசம் என்பது கிடையாது. குர்ஆனும் ஹதீஸுமா நாம் ஏற்றுக்கொள்வோம், குர்ஆன் ஹதீஸுக்கு மார்க்கமா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், தாய் வழி தந்தை வழி குடும்பமாக இருக்கட்டும், மனைவியுடைய குடும்பமாக இருக்கட்டும், ஒரு போலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதற்கு இந்த நபித்தோழருடைய இந்த வாழ்க்கை நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரியாக வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மார்க்கத்தை நாம் தெரிந்தோம் என்றால், விளங்கினோம் என்றால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் கொஞ்சமும் தளர்ந்து கொடுக்க கூடாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தான் முதல் தரமானவர்கள். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமானவர்களா? அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அவர்களை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்திலே அவர்களை விட்டும் அந்த விஷயத்திலே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். முழுமையா ஒதுங்கிக் கொள்வதல்ல, உலக காரியங்களில் சேர்ந்து போகலாம் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக காரியங்களிலே அவர்களோடு இணங்கி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய நிறைய வரலாறுகள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை, அந்த நபித்தோழர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்,
அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அதனாலதான் இன்றைக்கு நாம எந்த ஒரு சஹாபியுடைய பேரை கேட்டாலும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். ஏன்? இந்த ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நமக்கு வழிகாட்டியது அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான் ரலியல்லாஹு அன்ஹும். அதனால ஒரு சஹாபியுடைய பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹு நாம சொல்லுகிறோம், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக என்று நாம சொல்லுகிறோம். சஹாபாக்கள் 4-3க்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹும் என்று அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று சொல்கிறோம். ஏன்? அந்த சஹாபாக்கள் நமக்கு சிறப்பான முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்து காட்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால நம்முடைய கொள்கையிலே நாம் மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே நம்முடைய வழிகாட்டலுக்காக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது பத்ர் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே பத்ர் களம் எப்படி தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறார், முஸ்லிம்களின் பக்கம் இருக்கிறார். அவருடைய மகன் எதிரிகளின் பக்கம் இருக்கிறார், மூத்த மகன் எதிரிகளின் பக்கம் இருக்கிறார். அதே போல மக்காவாசிகளிலே ஒரு சிலர், ஒரு பகுதியினர் முஸ்லிம்களோடு இருக்கின்றார்கள், மற்றும் சிலர் எதிரிகளோடு இருக்கின்றார்கள். அப்படியான காலகட்டமாகத்தான் அந்த பத்ர் போர் நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே பத்ர் போர்க்களத்திலே அபூ உபைதா ஆமிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை மக்காவாசிகள் பக்கம், எதிரிகளின் பக்கம் இருக்கிறார். இந்த அபூ உபைதா என்பவர் முஸ்லிம்களின் பக்கம் இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற நேரத்தில் மிக கடுமையாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வாளை ஓங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய தந்தை ஓடி வந்து அந்த எதிரிக்கு இடையிலே குறுக்கிடுகிறார். இப்போது தந்தை வந்து குறுக்கிட்டு விட்டாரே என்று வாளை கீழே போட்டுட்டார். கீழே போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு பக்கமாக அப்படியே சுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு எதிரியை வெட்டுவதற்கு வாளை ஓங்குகிறாரா? அப்போதும் தந்தை வந்து குறுக்கிடுகிறார். அப்போதும் சரி, தந்தையை வெட்ட முடியாது, அப்படியே போய்விடுகின்றார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு எதிரியை ஓங்கு வெட்டுவதற்காக வாளை உருவுகின்றாரா? தந்தை வந்து குறுக்கிட்டார். குறுக்கிட்ட உடனே முதலாவதாக தந்தையுடைய கழுத்தை வெட்டினார், தலை உருண்டு விட்டது. அதற்கு பின்னால் எதிரியை வெட்டினார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த உடனே அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து விட்டார். இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். தந்தை மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய வழிக்கு குறுக்கீடாக தந்தை வந்தாலும் அவனையும் வெட்டுவேன் என்ற அளவுக்கு அவருடைய உறுதியான அந்த நிலையை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து திருமறை குர்ஆன் 58வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வ அய்யதஹும் பிரூஹிம் மின்ஹும். அல்லாஹ் தஆலா வயுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். ஒரு நீண்ட வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட உண்மையான மூமின்களாக இருந்தால் அப்படியானவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் விரோதமாக யார் வந்தாலும் அதனை அவர்கள் ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானவர் அவருடைய தந்தைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், அவருடைய குடும்பங்களாக இருந்தாலும், அவருடைய உற்ற உறவினர்களாக இருந்தாலும், அப்படியானவர்களை அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்துக்கு எதிராக வந்தால் ஒருபோதும் அவரை நேசிக்கின்றவர்களாக ஒரு மூமினை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டு இத்தகையவருடைய அந்த உறுதியை அல்லாஹ் மேலும் மேலும் உறுதிப்படுத்துகிறார்.
வயுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவர்க்கங்களிலே இத்தகைய உறுதிவான்களை அல்லாஹ் தஆலா நுழைய செய்கின்றான். அது மட்டுமல்ல, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ்வை அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்கிறான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கின்றார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹும் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படைதான் வெற்றி கொள்ளக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். சகோதரர்களே, ஒரு நபித்தோழர், அவருடைய தந்தை முதலாம் முறை குறுக்கிட்டார், விட்டுவிட்டார். இரண்டாம் முறை குறுக்கிட்டார், விட்டுவிட்டார். மூன்றாம் முறை குறுக்கிடும் போது முதலாவது தந்தையை வெட்டினார், இரண்டாவது எதிரியை வெட்டினார். இதுதான் இஸ்லாம். அதனால் நம்முடைய ஈமானுக்கு முன்னால் அங்கு முக்கியத்துவம் அல்லாஹ்வுக்கு, அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிக முக்கியமாக காணிக்க வேண்டியது. நம்முடைய ஈமானுடைய போராட்டத்திலே நமக்கு முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் எதிராக தந்தை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தாய் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மனைவி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாய் தந்தையுடைய குடும்பங்களோ மனைவியுடைய குடும்பங்களோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதுதான் ஈமானில் உறுதி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய முன்மாதிரி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பத்ர் போர்க்களம் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால பத்ர் போரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த காவிர்களுடைய படையில இருந்த ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது இப்னு அபீ பக்கர். அவர்கள் ஒரு நாள் தந்தையோடு சாதாரணமாக கதைத்துக் கொண்டிருக்கும் போது சொல்கிறார், தந்தையே, பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பல சந்தர்ப்பங்களில் எனக்கு உங்களை வெட்டுவதற்கு வாய்ப்பான வசதி கிடைத்தது. ஆனால் தந்தை என்ற இரக்கத்தின் காரணமாக நான் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று மகன் சொல்லுகிறார். இப்படி சொன்னா அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, அந்த யுத்தம் இருக்கிறதே ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையிலே நடந்த யுத்தம். என்னை நீ கண்டது போல உன்னை நான் கண்டிருந்தால் உடனே வெட்டியிருப்பேன். உன்னை எனக்கு காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கிடைத்திருந்தால் வெட்டி இருப்பேன் சொல்லுகிறார்கள். இப்போ சஹாபாக்களோட ஈமானே தான் இப்படி இருந்ததனால் தான் அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் சஹாபாக்களுக்கு என்று முக்கியமாக இருந்தது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதிரிகள் தரப்பிலே அந்த மக்காவாசிகளை வழிநடத்தி கொண்டிருந்தவர்களே முக்கியமான ஒருவர் தான் அபூ சுஃபியான். அந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரம்லா என்பது அவர்களுடைய பெயர். அவர்களுக்கு உம்மு ஹபீபா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்படியான அந்த ரம்லா என்று சொல்லக்கூடிய அபூ சுஃபியானுடைய மகள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்போ பத்ர் போர் வருவதற்கு முன்னால, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் அபூ சுஃபியானுடைய மகள். அப்படி ஏற்றுக்கொண்ட போது அவர்களை உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் திருமணம் முடிக்கின்றார். திருமணம் முடித்து 2 பேரும் மக்காவில் இருக்கின்ற போது, மக்காவிலே முஸ்லிம்களால் எதிரிகளுடைய துன்புறுத்தலை தாக்கு பிடிக்க முடியாத நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபிசீனியாவுடைய மன்னர் ஒரு நேர்மையான மன்னர் என்று நான் கேள்விப்படுகிறேன். விரும்புகின்றவர்கள் அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத்தை செய்ய முடியும். நமக்கு இஸ்லாத்துக்கு எப்பொழுது கொஞ்சம் கூடுதலான அதிகாரம் வருகின்றதோ அதற்கு பின்னால நீங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னபோது முதல் கட்டமாக 15 பேரும்,
இரண்டாவது கட்டமாக 65 பேருமாக 80 பேர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றார்கள். அப்படி சென்றவர்களில் இந்த ரம்லத் இப்னு அபீ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் அவருடைய கணவன் அடங்குகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய அந்த கணவனும் அடங்குகிறார்கள். இப்படி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதற்கு பின்னால அபிசீனியாவிலே இருக்கின்ற அந்த நிலைமையிலே இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்ற சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவர்களோ ஒரு பழக்கம் அவருக்கு ஏற்பட்டு விடுகின்றது. யார் ஒரு முஸ்லிமாக ஹிஜ்ரத்து செய்கிறார், ஹிஜ்ரத்து செய்தவருக்கு கிறிஸ்தவர்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. ஏன் காரணம்? அந்த மன்னரும் கிறிஸ்தவர், அந்த நாட்டு மக்களில் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள். அதனால கிறிஸ்தவர்களோடு ஏற்பட்ட தொடர்புக்கு பின்னால குடிபோதையிலே அவர் மூழ்கி நாளடைவிலே இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாகி கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். அப்படி மாறினதற்கு பின்னால அவனுடைய மனைவி ரம்லா என்று சொல்லக்கூடிய அந்த தாய், அந்த உத்தமி கணவனை வீட்டை விட்டு விரட்டி விடுகின்றார்கள். போ, நீ வீட்டில் இருக்காத, வெளியே போய்விடு, விரட்டி விடுகின்றார்கள். கடைசியாக அவன் அலையிலே அடிக்கப்பட்டு அவன் மரணித்து விடுகின்றான். இப்பொழுது கணவனாக இருந்தாலும் நீ இஸ்லாத்தை விட்டும் பிரிந்து விட்டாயா, வீட்டை விட்டு வெளியிறங்கு என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் அவருடைய ஈமானிலே உறுதி இருந்தது. அந்த உறுதியின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு ஆகிறது தெரியுமா? அந்த அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தனி வரலாறு. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை ஹிஜ்ரத்து செய்த நபி அவர்களுக்கு மதீனாவுக்கு அறிவிக்கின்றார்கள். அறிவித்ததுக்கு பின்னால இந்த நஜ்ஜாஷி மன்னர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் அனுப்புகின்றார்கள். இந்த ரம்லத் இப்னு அபீ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய கணவர், உம்மு ஹபீபாவுடைய கணவர் முர்த்தத்தாகி அவன் மதம் மாறிவிட்டான், அவன் இறந்து விட்டான். இப்பொழுது அந்த பெண்மணி தனிமையாக இருக்கின்றார்கள், அவர்களை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தர விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த செய்தி அனுப்புகிறார்கள். அந்த செய்தி அனுப்பப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த திருமண நிகழ்ச்சியை அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னின்று நபி அவர்களுக்கு நடத்தி வைத்து நபி அவர்கள் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சகோதரர்களே, இங்கு நாம் கவனிக்கத்தக்க முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இஸ்லாத்தில் இருந்த தளராற உறுதி, கணவன் முர்த்தத்தாக ஆகிவிட்டான் என்பதனால அவனை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை எந்த அளவு கபூல் செய்து விட்டார் தெரியுமா? உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளில் ஒருவராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். உம்மஹாத்துல் முஃமினீன் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சொல்வது உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியான மூமின்களுடைய தாய்கள் என்ற பட்டியலிலே இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏன் இடம்பெற்றார்கள் என்றால் அவருடைய ஈமானின் உறுதி, அவருடைய கொள்கையின் உறுதிதான் அவர்களை அந்த நிலைமைக்கு உயர்த்தி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வருகின்றார்கள். அங்கு உம்ரா செய்வதற்கு வருகின்றார்கள். அப்போதுதான் உதைபியா உடன்படிக்கை நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்யும் போது மனைவி ஒருவர் இல்லாமல் பிரயாணம் செய்ய மாட்டார்கள். அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு துணையாக வந்த மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அவர்கள் நபி அவர்களோடு வந்தார்கள். உதைபியா உடன்படிக்கை நடந்து விட்டது. உடன்படிக்கையிலே அவர் காவிர்களுக்கு, எதிரிகளுக்கு சில அம்சங்கள் விட்டு கொடுக்கப்பட்டதனால சஹாபாக்களில் அதிகமானவர்கள் கவலையோடு இருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே நாங்கள் இஹ்ராமை களைந்து விடலாம், அல்லாஹ் எங்களுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வான், நீங்கள் இஹ்ராமை களையுங்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். யாருமே இஹ்ராம் களைவதாக இல்லை, எல்லோரும் அப்படியே கல்லுமாறு இருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டு நபி அவர்கள் கவலையோடு கூடாரத்துக்குள்ள போய்
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், பார்த்தீர்களா, நான் என்னுடைய தோழர்களுக்கு எப்பொழுது எந்த ஒரு கட்டளை இட்டாலும் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டு அந்த கட்டளையை நிறைவேற்றுவார்கள். ஆனால் இப்பொழுது இஹ்ராமை கலையுங்கள் கலையுங்கள் என்று சொல்கிறேன், யாருமே கலைகிறார்கள் இல்லை என்று சொன்னபோது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு சொன்ன அழகான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்களே அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் சென்று உங்களுடைய தலையை வலித்துவிட்டு நீங்கள் இஹ்ராமை கலையுங்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தோழர்கள் கலைகிறார்களா இல்லையா என்று பாருங்கள் என்று சொன்ன உடனே நபி அவர்களுக்கு அது சரியாகப்பட்டது. உடனே வெளியே வந்து தன்னுடைய தலையை வலித்துவிட்டு இஹ்ராமை கலைய தொடங்கினார்கள். சஹாபாக்கள் ஒருவர் மீது ஒரு மோதிக்கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு இஹ்ராமை கலைய ஆரம்பித்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் ஹுதைபியாவிலே பார்க்கின்றோம். சகோதரர்களே, அதனால் சஹாபாக்கள் எப்போதும் கொள்கையிலே எப்போதும் உறுதியானவர்களாக இருந்தார்கள். ஆண்களும் தான் பெண்களும் தான் எல்லோருமே அவர்கள் கொள்கையிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதனால நாம் எப்போதும் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை சூழ நம்முடைய பக்கத்து வீடு, நம்முடைய அயல் பாகங்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் யார்தான் கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் அவர்களோடு சமூக ரீதியான உறவை வைத்துக் கொள்வோம், கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வோம், அவர்கள் ஏழைகளா உதவி செய்வோம், அவர்கள் பட்டினியுள்ளவர்களா நாம் உணவு கொடுப்போம், அவர்கள் நோயாளிகளா உதவி செய்வோம், எல்லாமே செய்வோம். அப்படி செய்தால்தான் நாளைக்கு பின்னைக்கு அவர்களும் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள். இவைகளை செய்ய வேண்டும். கொள்கைக்கு வரவில்லை என்பதற்காக மனிதாபிமான ரீதியான உதவிகளை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதை செய்வோம். ஆனால் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் கொள்கையில் உறுதியாக இருப்போம். அவர்களோடு தொடர்பு இருக்கின்றது என்பதற்காக, அவர்களோடு உறவு இருக்கின்றது என்பதற்காக கொள்கையிலே நாம் தளர்ந்து போகக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய ஐவேளை தொழுகையிலே ஜமாத்தோடு வந்து தொழுவதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஜும்மாவுக்காக நேர காலத்தோடு வருவதிலே மிக உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாவற்றிலும் மிக உறுதியாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.